அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை கைது செய்யறதுக்கான எல்லா வேலைகளையும் தாவேக அரசு துரிதமாக செய்கிறது. அவர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றம் போயிருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதனால் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு தனது மனுவை போட்டிருக்கார். ஆனால் ஏன் செந்தில் பாலாஜி இவ்வளவு தீவிரமாக குறிவைக்கப்படுகிறார், அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொரு புறம் நேற்று ஓபிஎஸ் திமுகவிலிருந்து விலகி தாவேக்கால போய் சேர்றார் அப்படிங்கிற தகவல் வெளியானுச்சு. அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கார். இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி அதிமுகவிலிருந்து விலகி திமுக பக்கம் வரப்போகிறார் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. உண்மையிலேயே அது செய்தியா அல்லது ஊகமா அல்லது வதந்தியா அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொரு புறம் அதிமுகவுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் டெல்லி தலையிடுது. இப்போ எஸ்பி வேலுமணி போய் டெல்லியில் பேசுகிறாரு, அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட பேச தயாராகிறார் அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பத்திவி. வணக்கம் அழகு. மீண்டும் செந்தில் பாலாஜி. வேண்டும் செந்தில் பாலாஜியா? வேண்டும் செந்தில் பாலாஜி நமக்கு எதுக்குங்க? இல்ல மீண்டும் மோடி வேண்டும் மோடி பாங்கல. நீங்க மீண்டும்னா மைண்ட் டக்குன்னு அங்க போயிடுச்சா? ஆமா, அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க உங்கள. மீண்டும் செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறாரா? அதுதான் முன்னாடியே செய்தியாக வேண்டும் அப்படி. ஓகே 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 ஓகே, புரியுது. முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கரூர்ல தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்கு, பழைய கணக்கு ஒன்று தீர்க்கணும்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் கரூர் போனார் இல்லையா? அதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியை கைது பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் அவர் மீது குதிரைபுரம் வழக்கெல்லாம் போட்டு தாவேக அரசாங்கம் டார்கெட் பண்ணாங்க. இப்போ என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த சமயத்தில் டாஸ்மாக் துறையில் தானே அவர் கவனிச்சுட்டு இருந்தார். அந்த துறையில் பல நடவடிக்கைகள்லாம் முறைகேடு நடந்திருக்கு. குறிப்பாக டெண்டர் விடுறதாகட்டும், அந்த போக்குவரத்து ஒப்பந்தங்களாகட்டும், இந்த மாதிரி பல நடவடிக்கைகளில் முறைகேடுகள் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து குவிப்பு வழக்கு அவர் மீதும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை செய்திருக்கார் அப்படின்ற குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மீது வச்சுதான் டிவிஎஸ் இருக்காங்கல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறை, அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காண்டி அந்த எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவர் மீது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு தான் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் வழக்கு போட்டிருந்தார். அந்த முன்ஜாமீன் வழக்கு இன்னைக்கு தடை செய்யப்பட்டது இல்லையா? இன்னைக்கு அதை ரத்து பண்ணிட்டாங்க உயர்நீதிமன்றம். ரத்து பண்ண உடனே என்ன பேசப்பட்டது அப்படின்னா, ஓகே இவருக்கு இருக்கக்கூடிய அந்த லீகல் ரிலீஃப் ரத்து பண்ணப்பட்டது, அதனால எப்போ வேணா செந்தில் பாலாஜி கைது பண்ணப்படலாம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட சமயத்தில் அவர் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்கார். அந்த அப்பீல் மனு நாளை தினம் விசாரிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி வாதத்தை அவங்க எடுத்து வைக்க போறாங்க? ஏற்கனவே தாவேக அரசாங்கம் முன்னாடியே சொன்னது போல அந்த கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி எப்படியாச்சும் பழி வாங்கிடணும் அப்படின்னு நோக்கத்தோடு செயல்பட போறாங்களா? உண்மையிலேயே என்னென்ன முறைகேடுகள்லாம் செந்தில் பாலாஜி மீது இருக்கு, அந்தந்த உண்மைகளை ஆதாரப்பூர்வமாக தாவேக அரசு நிரூபிக்குமா? இல்லை இடைத்தேர்தல் வர்றதுனால அந்த பகுதிகளில், குறிப்பாக கரூர், விராலிமலை போன்ற பகுதிகளில் செந்தில் பாலாஜியோட இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கிறதுக்காக எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணியே தீரணும் அப்படின்ற நோக்கத்தோட தாவேக அரசாங்கம் செயல்படுறாங்களா அப்படின்ற பல கேள்விகள் நம்ம முன்னாடி இருப்போம். ஆமாம், இதுக்கு தான் நான் எழுதி வச்சுட்டே டைரி எடுத்துகிட்டு வரதில்லை. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுறீங்க, எனக்கு பாயிண்ட் இல்லாமல் போயிடுது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவரை பழி வாங்குது தாவேக அரசு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? பலரும் இதுதான் சொல்கிறாங்க, தாவேகாவினுடைய அஜெண்டாவே இவரை பழி வாங்கணும். ஏன்னா அமைச்சர் ஆதவர்ஜனா அங்கே தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தார். அப்போ இதில் நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எதை வச்சு அவரை பழி வாங்குறாங்க, அவர் என்ன செஞ்சுட்டாரு, செஞ்சதுக்கான ஆதாரங்கள் என்ன இருக்குது, அதை ஏன் பொதுவெளியில் வெளியிடலை, அல்லது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அந்த வழக்கிற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, இப்படி இத்தனை கேள்விகள் இருக்கு. இதுல எதுவுமே நமக்கு ஆதாரபூர்வமாக தெரியல. அப்போ ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா, அது ஒரு பெர்செப்ஷன். ஏன்னா அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு, சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு, யாரும் குற்றவாளின்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை, அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றமும் எதையும் சொல்லலை, விசாரணை போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க முன்கூட்டியே அதுக்கு ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குறாங்க. ஏன்னா முதல்வர் கரூர் போய் பேசினப்போ கூட அவர் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரு எதிர்ப்பாக பல வேலைகள் நடந்திருக்கு, திமுக சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருந்தார். தனக்கு எதிராக திமுகவை
கரூரில் பொசிஷன் பண்ணியிருந்தார். அப்போ வந்து எங்களுக்கு கண்டுக்கல, போலீஸாரை நம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட புகார்களை சொல்லியிருந்தார். அப்போ இந்த கரூர்னாலே செந்தில் பாலாஜி இவர் தான் வந்து வில்லன் அப்படின்ற விஷயத்த அவங்க பொசிஷன் பண்ணுறாங்க. அது ரெண்டாவது பெர்செப்ஷனை அதை உருவாக்குறாங்க. ஏன்னா கரூரில் வெற்றி பெற்றது தாவேக்காவும் கிடையாது, திமுகவும் கிடையாது, அதிமுக. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சார். இப்போ எங்க இருக்காருன்னு தெரியும், ஏன் ஜெயிச்சாருன்னு மக்கள் கேட்குற மாதிரி. ஆமா. ஸோ அப்போ ஆமா, மக்களுக்கு அந்த ஸ்டாண்டில் திமுக சொன்னதையும் நம்பல, தாவேக்கா சொன்னதையும் நம்பல, அவங்க அதிமுகவை நம்பினாங்க, அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்க. அப்போ இந்த விவகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா ஏன் திருப்பி திருப்பி செந்தில் பாலாஜி பழிவாங்கப்படுகிறார் அப்படின்னா இன்னொரு முக்கியமான காரணம் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல். நடக்குமான்னு தெரியல, இடைத்தேர்தல் நடக்குமாங்கிறது பெரிய கேள்வி, அதை நோக்கி நகருமா அந்த தேர்தல் ஆணையம்ங்கிறது அடுத்த கேள்வி. ஆனாலும் செந்தில் பாலாஜி அந்த பக்கத்துல வலுவாக இருக்கக்கூடிய நபராக இருக்கார். அவர் இருக்கிற வரைக்கும் தாவேக்காவுக்கு அது ஒரு பெரிய அச்சமாகவே இருக்கு. அவருடைய இமேஜை காலி பண்ணணும், அவரை முடக்கி வைக்கணும் இடைத்தேர்தலை ஒட்டி அப்படிங்கிறது ரெண்டாவது திட்டமாக சொல்லப்படுகிறது. அவர் வந்து இங்க இருந்து கொண்டே கரூர்ல ஜெயிக்கிறாரு. கரூர் இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு கரூருக்கு வராமலே இங்க அவர் சார்ந்த நபர்களை இந்த பகுதியில் வெற்றி பெற வைக்கிறாருன்னு பல விஷயங்கள் அவர் சுற்றி இருக்கு. ரெண்டாவது கோயம்புத்தூர்லேயும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னா அவர் செல்வாக்கு உடைக்கணும். திமுகவில் இவர் தான் முக்கியமான ஒரு செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்காரு. என்ன பண்ணாலும் இவரை இன்னும் இடி வந்து பல விஷயங்களில் கைது பண்ணிச்சு. அப்புறம் டாஸ்மாக் ஊழல், இதெல்லாம் முறைகேடு ஊழல், இதெல்லாம் பல விஷயங்கள்லையும் அவங்கள கொண்டு வந்துச்சு. ஆனாலும் அவர் இன்னும் கைதாகப்படலை. அப்போ இவரை ஏதாச்சும் ஒன்று பண்ணி கடந்த திமுக ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும், திமுக சரியில்லைங்கிற ஒரு இமேஜை கொண்டுட்டு போகணும்னு போராடுறாங்க. அதற்கான ஒரு விஷயங்கள் செய்யப்பட்டுட்டு வருது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி சார்ந்திருக்கக்கூடிய சமூகமும் இதில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா மாறுது. ஏன்னா இப்போ இதற்கு முன்னாடி இப்போ ஒரு அமைச்சர் வந்து கைது செய்யப்பட்டார், ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்பட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு சாதிய பின்புலம் இருக்கு. அவங்க அதை வைத்து அரசியல் செய்யாம கூட இருக்கலாம். ஆனா அவங்க அந்த அமைப்பை சார்ந்திருக்காங்க, அந்த சமூகத்தை சார்ந்திருக்காங்கிற அடிப்படையில் அந்த பகுதியில் இது வலுவான வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்துது. இது அரசுக்கு எதிராக மாறிடுமோங்கிற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த விவகாரத்தை எடுத்துங்களேன், செந்தில் பாலாஜி விவகாரத்தை எடுத்துங்களேன், தொடர்ந்து அந்த முக்கியமான இவங்க சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் இருக்கு இல்லையா, கொங்கு பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதியினுடைய ஒரு தலைவராக, அந்த மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். அவருடைய ஆளுமையை சிதைக்கிறது, அவருடைய கட்சி, அவர் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அதிமுகவை சிதைக்கிறது, அவர் ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை, அமைச்சர்களை, முன்னாள் அமைச்சர்களை எல்லாருமே வந்து இந்த பக்கம் இழுக்கிறது. இது ஒரு அஜெண்டாவா இருந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தினாங்க. அப்போ வந்து சமூக மக்கள் பெரிய அளவில் ஒன்று திரளல, அதுக்கு எதிராக பேசல. ஏன்னா அவங்க எல்லாருமே செல்வாக்கு மிகுந்த நபர்களாகவும் இருக்காங்க, அதிகாரமிக்க நபர்களாகவும் இருக்கிறாங்க, பணம் நிறைய புழங்கக்கூடிய ஒரு சமூகமாகவும் இருக்கு. அப்போ அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு வந்தீங்கன்னா செந்தில் பாலாஜியும் அங்கதான் ஒன்றும் பண்ணலையே, நம்ம இங்கேயும் வந்து ஆழம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த விவகாரத்தையும் பண்றாங்க. அப்போ இது சமூகமா இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. ஏன்னா இவங்க செங்கோட்டை நம்ம பக்கம் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில பண்ணாலும் இவங்க வந்து தொடர்ந்து இந்த சமூக தலைவர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை குறிவைத்து காய் நகர்த்துறது அது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குங்கிற தகவலும் சொல்லப்படுது. ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்து செந்தில் பாலாஜி பத்தி பேசிட்டோம். இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு வருவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய ராஜேந்திர பாலாஜி, அவர் வந்து தென் தமிழகத்தில் அதிமுகவுடைய ஒரு மிக முக்கியமான தலைவராக இருக்கார் இல்லையா. இது வரைக்கும் ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் கோவப்பட்டார் அப்படின்னா தாவே காட்சி இருக்காதுன்னு சொல்லிட்டு திமுக ஆதரவா பேசுறாரு. இருந்தாலும் அதிமுக கையை முறுக்குவான் இருந்தாலும் அதிமுக கூட்டங்களை வந்து தொடர்ந்து தென் தமிழகத்தில் அவர் நடத்திட்டு தான் இருக்கார். இப்போ என்ன அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி திமுக பக்கம் வர போறாரா, இந்த டாக் எப்போ வைரல் ஆச்சு அப்படின்னா ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட பேச்சு வந்தது இல்லையா. ஓபிஎஸ் வந்து திமுக இப்போ எம்எல்ஏவா இருக்கார். ஆனால் அவரும் அவருடைய மகனும் 2 பேரும் சேர்ந்து தாவேக்காவுக்கு போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கட்சிக்குள்ள ஒரு பரவலாக பேசப்பட்டு இருக்கு. குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து திமுக வந்ததுக்கு அப்புறம் எம்எல்ஏ சீட்லாம் கொடுத்தாங்க, ஜெயிச்சு வந்துட்டார். ஆனால் கட்சி ரீதியாக பெருசாக அவருக்கு பதவி எதுவும் கொடுக்கல. இப்போ திமுகவில் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்கல்ல, ஸ்டாலின்லாம் வந்து பல குழுக்கள்லாம் அமைச்சு அறிக்கையெல்லாம் கேட்குறாரு இல்லையா. அதை தொடர்ந்து பார்ட்டியை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காண்டி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து தென் மாவட்டங்கள் முழுவதுமாக ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து ஓபிஎஸ் வந்து அங்கே வந்து பொறுப்பில் போட போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை, ஒரு பேச்சு முன்னால் அடிபட்டது. ஆனால் இது வரைக்கும் பெருசாக அவங்கள்ட்ட வந்து எதுவுமே வரல அப்படின்றதுனால சரி நம்மளுக்கும் கட்சி ரீதியாக பொறுப்பும் இல்லை, நம்ம அரசியலும் பார்த்தாகணும், மகனோட அரசியலும் பார்த்தாகணும் அப்படின்றதுனால 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி தாவேக்காவுக்கு போகிறதா முடிவு எடுத்துட்டாங்க.
ஒருவேளை ஓபிஎஸ் ஆனால் மறுப்பு தெரிவிச்சார் இன்னைக்கு, அதெல்லாம் தாவேக்கெல்லாம் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் எப்படியோ ஒரு ப்ரெடிக்ஷன் கிளம்புது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு வந்து நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். ஒருவேளை வந்து ஓபிஎஸும் அவரோட மகனும் போனாங்க அப்படின்னா ஓபிஎஸ்ஐ பின்தொடர்ந்து இவங்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு. இவங்க மனோஜ் பாண்டியன் இருக்காங்க இல்லையா, மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம்லாம் கூட போக வாய்ப்பு இருக்கான்னு ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் திமுகவை நோக்கி ராஜேந்திர பாலாஜி எதற்காக வரப்போகிறார்? ஏன்னா ஒரு பக்கம் திமுக தான் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்றாங்க, மறுபக்கம் வந்து அவரே திமுகவுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அவரை கன்வின்ஸ் பண்றாங்க அதிமுகக்குள்ள, நீங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள், எடப்பாடிக்கு நெருக்கமானவர்கள், எஸ்பி வேலுமணி, சண்முகம் எல்லாம் வந்து தாவேக்கா போயிட்டாங்க அப்படின்னா எடப்பாடியுடைய தளபதியா நீங்க தான் இருப்பீங்க, அதனால டைம் கொடுத்து பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் ராஜேந்திர பாலாஜி வந்து எப்போ திமுகவுக்கு போறது, இல்லை அதிமுகலே இருக்கலாமா, வடிவேல் கேட்குற மாதிரி துபாய்க்கே போகலாமா, இல்லை இங்கேயே இருக்கலாமான்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இல்லை இதில் இப்போ ஓபிஎஸ் வந்து போகலன்னு சொல்லி ஒரு மறுத்து விட்ட பின்னும் கூட அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நடக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு புரியல. ஓபிஎஸ்ஸே நான் போலங்கன்ட்டார், இல்லை நீங்கள் போவீங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் போயே ஆகணுங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதில் ரெண்டாவது ஓபிஎஸ் வந்து இங்கே திமுகவில் பொறுப்பு இன்னும் அவருக்கு முழுமையான எந்த விதமான பொறுப்பு வழங்கப்படலை, அதனால தாவேக்காவுக்கு போகிறாருங்கிற செய்தி அடிபட்டுச்சு. அதான் நேற்று நம்ம சென்சேஷன் என்ன சொல்லியிருந்தோம்னா, அப்போ இங்கே திமுகவில் ஒரு பொறுப்பு வழங்கப்படலை, தாவேக்காவில் பொறுப்பு வழங்கப்படும்னு அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தாவேக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு? இப்போ அதிமுகவில் இருந்து தாவேக்கா போனாங்க இல்லையா, முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர், இன்னும் சிலர்லாம் போனாங்க, அவங்களுக்குலாம் என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குன்னா எதுவும் வழங்கப்படலை. அப்போ ஓபிஎஸோட வந்த மனோஜ் பாண்டியன் அப்புறம் வைத்திலிங்கம் இவங்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குன்னா ஒன்றும் பொறுப்பு வழங்கப்படலை. எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓபிஎஸ் பையனுக்கு அந்த எம்எல்ஏ சீட்டும் தரல. அப்போ இதையெல்லாம் ஒரு ஊகமாக வச்சு பேசுகிறாங்களாங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது ஓபிஎஸ் தான் இறுதியாக முடிவாக அறிவிக்க வேண்டிய நபர், அவரே சொல்லிட்டாரு அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ட்டாரு. அப்போ அதை பற்றி பேசுறதுல அர்த்தமே இல்லை. இனிமேல் அப்படி ஒன்று நடந்தால் அதை பற்றி பேசலாம். இப்போ ராஜேந்திர பாலாஜி விஷயத்துக்கு வருவோம். ராஜேந்திர பாலாஜி அடிப்படையில் மோடியினுடைய தீவிர சிஷ்யர், மோடி எங்கள் டேடின்னு சொன்னவர். ஆமாம், அப்புறம் வந்து இங்கே வந்து நிறைய இந்துத்துவ கருத்துக்களை வந்து அங்கங்கே சொல்லி சர்ச்சையாகிறதும் வாடிக்கையாக இருந்துச்சு. அதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் இடையில மனஸ்தாபம். அதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வாக்குவாதம், ஊரெல்லாம் போஸ்டர் ஓட்டிட்டு பெரிய அளவில் பிரச்சனையானுச்சு. எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா திமுக வந்து ஒரு வழக்கில் இவரை கைது பண்றதுக்காக கர்நாடகா வரைக்கும் போயிட்டு கைது பண்ணுவாங்க. அவர் தலைமறைவா இருந்தாரு, இந்த சாமி படத்துல வர வில்லன் தலைமறைவாகிற மாதிரி கார் மாதிரி எல்லாம் போனாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்த்தோம். அப்ப திமுகவுக்கும் ஒரு இப்பேற்பட்ட ஒரு பகை இருக்கும் பொழுதும் இவர் வந்து எப்படி திமுகவோட வருவாரு அப்படின்னா, ஏன்னா சமீபத்தில் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, ஸ்டாலின் கோவப்பட்டாருன்னா ஆட்சி கவிழ்ந்துடும், ஸ்டாலின் கோவப்படுற வரைக்கும் தான் அந்த ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ என்ன கேள்வி எழுந்துச்சுன்னா, இவர் எடப்பாடி கோவப்பட்ட ஆட்சி கவிழ்ணும்ல சொல்லியிருக்கணும், எதற்காக ஸ்டாலினை சொல்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்துச்சு. ஸோ இப்போ அதையும் இதையும்லாம் வச்சு இப்போ கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜேந்திர பாலாஜி போக போகிறார், அங்கே அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இப்போ ராஜேந்திர பாலாஜி அங்கே வந்து என்ன இல்லை, அங்கே ஒரு பொறுப்பில் இருக்காரு, முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு, எல்லாமே அங்கே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இப்போ எதற்காக வரணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தாவேக்கா கிட்ட போனாலாச்சும் வந்து அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாச்சும் இருக்கும். தர்றாங்க, தரல, நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியல, போனவங்க எந்த விதமான நம்பிக்கையில தான் இருக்காங்க. ஆமா, இப்போ இது ஒத்துக்கிட்டோம்னா ஓபிஎஸ் போக மாட்டாருங்கிறது ஒத்துக்கணும். அப்போ ரெண்டுமே குழப்பமா இருக்கு. இப்போ ராஜேந்திர பாலாஜி திமுகவுக்கு வராரு, திமுகவே தோத்து போய் உட்காந்துருக்கு. இப்போ திமுக வந்து இவருக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? திமுக வரதுனால இவர் கொள்கை இருந்தா வரலாம், இவருக்கு இப்போ என்ன ஆதாயம்? தேர்தல் தோல்விக்கு பிறகு யாரும் வரமாட்டாங்க. திமுக வெற்றி பெற்றுவிடன்னு ஒரு பர்செப்ஷன் இருந்த டைம்ல ஓபிஎஸ்லாம் வந்தார், அதுல ஒரு கணக்கு இருக்கு, வந்தா அமைச்சராகலான்னு. இப்போ இவர் என்ன சாதிக்க போறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இங்கே வரதன் மூலமாக ராஜேந்திர பாலாஜி எதை நிரூபிக்க விரும்புகிறார்? வந்து கொள்கை ரீதியா இருக்கிறாருன்னு சொல்ல போறாரா, அல்லது என்ன சொல்ல போறாரு அப்படின்னா எதுவுமே இல்லை. ரெண்டாவது, அப்புறம் ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இங்கிருந்து போனவர்களை கடுமையாக விமர்சிச்சிருந்தார். என்னென்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்கிருந்து அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக பதவி வாங்கினவங்க எல்லாருமே அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு இதே விமர்சனம் அவருக்கு பொருந்தாத அந்த ஒரு முடிவு அவர் எடுத்தாருன்னா, அவரு இன்னும் சொல்ல போனா அவர் பகுதியில் இருக்கக்கூடிய KKSSR தாண்டி அவர் அரசியல் பண்ணிட முடியுமாங்க திமுக வந்து சேர்ந்தா அப்படிங்கிற இன்னொரு
முன்னாடியே பேசப்பட்டது. கேகேஎஸ்ஆருக்கு வந்து மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், மீண்டும் வாய்ப்பு கொடுக்காம திமுகவில் இருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா சீனியர்ஸ்லாம் ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்ததுல்ல, அந்த டைம்லேயே வந்து அவர் ஒதுக்கி வச்சலான்னு சொல்லிட்டுலாம் பல பேர் பேசினதெல்லாம் நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். நம்ம கேகேஎஸ்ஆர் ஒதுக்கி வச்சுட்டு ராஜேந்திர பாலாஜி சேர்த்துக்கிற அளவுக்கு ஒரு கேகேஎஸ்ஆர் விட செல்வாக்கு நிரம்பிய நபரா அப்படிங்கிறது ஒரு பார்வையாக. சமூக பின்புலமும் அவருக்கு அவ்வளவு வலுவான ஒரு பின்புலமும் இல்லை. அப்போ எல்லாத்தையும் தான் கணக்கு போட வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒன்று தூண்டி போட்டு ஏதோ ஒன்று கொளுத்தி விட்டுருவோம், அது வெடிச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு யாரோ சிலர் இதை திட்டமிட்டே பரப்புறாங்க அப்படிங்கிற வகையில தான் பார்க்க வேண்டியது. இருந்தாலும் தனுஷ் அரசியல் ஒரு முடியாமல் மறைக்க முடியாது. எவ்வளவு நியூஸ் வேணா சொல்லுங்க. இப்ப ராஜேந்திர பாலாஜி திமுகவுக்கு வர்றதா பேசணுமா, நீட்டு, வந்தே மாதரம், மேகதாது, 151 மெடிக்கல் சீட்டு பறி போனது, இதையெல்லாம் பத்தி பேசணுமா? அதெல்லாம் இதுக்கு பேசணும், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். முதல்ல யார வரப்போற அரசியலுக்கு அவரே மெட்ரோல டிக்கெட் கொடுத்து காசு வாங்கினாரு, அதெல்லாம் பழைய நியூஸ். அடுத்து யாரு வரப்போறா? தனுஷை தொடர்ந்து விஷால் வர போறாரா, லாரன்ஸ் வர போறாரா, அதை தான் பாக்குறாங்க. காவிரியில தண்ணி கூட அதெல்லாம் எதுக்கு கொடுத்தானா கொடுக்காட்டி என்ன, தனுஷ் வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இன்னும் அடுத்த கட்டமா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறார். இன்னைக்கு வெளியான இதுல கூட துணை பொதுச் செயலாளருங்கிற பேர்ல தான் எஸ்பி வேலுமணியோட பொசிஷன் இருக்கு கட்சியில, மாநில அளவுல பதவி இருக்குன்னா அதுதான் அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிடுற செய்தி குறிப்புல இருக்கு. ஆனாலும் எஸ்பி வேலுமணிக்கு முழு மனசோட எடப்பாடியோட ஒத்திசைந்து வேலை பார்க்க பிடிக்கல. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு சில காய்கள் நகர்த்தினாரு. இப்போ ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாரு. கட்சி நிகழ்ச்சிகள் எங்கேயும் கலந்துக்கிறது இல்லை, பெரிய அளவில் எதிர்ப்பும் காட்டுறதில்லை, ஈடுபாடும் காட்டுறதில்லை, ஒதுங்கி நிற்கிற மாதிரி ஒரு செயலை செய்கிறார். ஆனாலும் எடப்பாடிக்கு எதிராக புகார் கொடுக்குறாரு பியூஷ் கோயல் மூலமாக. ஏன்னா எஸ்பி வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் பியூஷ் கோயல் நெருக்கம். அந்த வகையில் தலைமையை மாற்றுங்க அல்லது ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, சின்னத்தை தடை செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை விடுக்கிறதாகலாம் தகவல் வெளியாகுது. ஆனாலும் பாஜகவுக்கு இப்ப பாஜகவே ஆட்டம் கண்டு கிடக்கு டெல்லி ப்ரொடெஸ்ட்ல. இதுல நான் தமிழ்நாட்டு அரசியல கவனிக்கிற அளவுக்கு இன்னும் மைண்ட் செட் அமித்ஷாக்கு வரல அப்படிங்கிறாங்க. இப்ப அதற்குள்ள இவரு போய் பேசிட்டாரா, அப்ப நாமளும் போயிடுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு திட்டத்தோட தயாராகிறார் டெல்லிக்கு போக. ரெடி ஆயிருச்சு. அந்த பார்லிமெண்ட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடப்பாடி டெல்லிக்கு போறதா சொல்றாங்க. இந்த காவேரி பிரச்சனை பத்தி பேசணும்ல, நம்ம பேசாம இருக்கவும் முடியாது, இருக்கவும் கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்வாதார பிரச்சனை அது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பாத்தீங்க அப்படின்னா கன்னடிக அமைப்புகள்லாம் மைசூர் போன்ற இடங்கள்ல ஜனநாயக பட போஸ்டர் இருக்குல்ல, அதெல்லாம் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு வந்து கர்நாடகாவில் இப்போ வீரியமா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். படத்தை போஸ்டர் கிழிச்சா தமிழ்நாட்டை எதிர்க்கிற மாதிரி அர்த்தமா? இல்ல, சிஎம்மோட போஸ்டர் கிளிக்கிற மாதிரி தான் அர்த்தம் அது. அப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்பதான் டி.கே. சிவகுமார் வந்து பல விஷயங்களை வெளிப்படையா பகிர்ந்துக்கிறார். இந்த மாதிரி விஜய் வந்து எங்களை பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தாரு, என்கிட்டயே கூட ஃபோனில் பேசியிருந்தாரு. அப்போ விஜய் வந்து இங்கே வரட்டும், கர்நாடகாவுக்கு வரட்டும், அது ஆகஸ்ட் 3 சொல்றாங்க. நான் பேசுகிற டைம் வரைக்கும் எதுவும் உறுதியாகலை. பட் ஆனால் பெங்களூரில் வந்து ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு சிஎம் விஜயோட மீட்டிங்காக. அது ஒரு பக்கம். ஒருவேளை சிஎம் விஜய் அஃபீஷியலாக கர்நாடகா போனார் அப்படின்னா சிவகுமார் என்ன சொல்றாரு, வரட்டும், நானே வந்து விஜயை கூட்டு போறேன், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்க, கர்நாடகா வந்து எவ்வளோ வறட்சியில் இருக்கு பாருங்க அப்படின்றத நானே வந்து விஜய்க்கு நான் சொல்றேன், அவர் வந்து பார்க்கட்டும், கர்நாடகாவை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். இப்போ சிஎம் விஜய் தரப்பட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் போறது ஏறக்குறைய உறுதின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. விஜய் வந்து அங்கே போகக்கூடாது, வேணும்னா சிவகுமாரை நீங்க தமிழ்நாட்டு கூட்டு வந்து இங்க வந்து காமிங்க அப்படின்ற மாதிரி பல விவசாயிகள் தொடர்ந்து வந்து போராடிட்டு இருக்காங்க. அதனால காவிரி நதிநீர் விவகாரம் வந்து இப்ப சமீபத்தில் கூட கர்நாடகா வந்து இந்த குறிப்பிட்ட அளவு தண்ணீரை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவுலாம் போட்டாங்க. அது எதிர்த்துலாம் டி.கே. சிவகுமார் பேசிட்டு இருக்கார். ஆனா இதுல வந்து பாஜகவும் காங்கிரஸும் ஒன்னா கூட்டணி போட்டு, நான் கர்நாடகாவில் பாஜக ஆளுங்கட்சியா இருந்திருக்காங்க, காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்காங்க. பாஜக கர்நாடகத்தில் ஆட்சிக்கு வர்றது எளிது. அதனால வந்து இதை ஒரு இதுவா போட்டு ரெண்டு கட்சிகளும் கூட்டணி வச்சு தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரலை இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சொல்லிருக்காங்க. இதுல தாவேக்காவோட எதிர்ப்பு வந்து பத்தவே பத்தாது, இன்னும் வீரியமா எதிர்க்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டோட உரிமை வந்து பறி போயிட்டே இருக்கு அப்படின்றது மாதிரி பேசினனால ஒருவேளை சிஎம் விஜய் வந்து பேச்சுவார்த்தைக்கு போனார் அப்படின்னா அங்கே சென்ட்ரல் என்ன பேசிக்குவாங்க அப்படின்னா நீங்களே பேசிக்கோன்ற மாதிரி கைவிரிச்சு விட்டுருவாங்களா, இல்லை மத்திய பாஜக அரசு வந்து எப்படி இந்த பேச்சுவார்த்தை அணுக போறாங்க, இல்லை சிஎம் விஜய் வந்து போவாரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கு. அவர் போகிறாருன்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. வன்னியரசு ஒரு மாதிரி பேசுறாரு, ராஜ்மோகன் ஒரு மாதிரி பேசுறாரு, வினோதா விவசாயத்துறை அமைச்சர் அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. எல்லோரும் வித்தியாசமா பேசுறாங்க. ஆனா பேச வேண்டிய நபர் இது குறித்து எதுவுமே பேசல. பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்க அப்படின்னு குறுக்க விழுந்து மறைக்கிறாரு அன்புமணி. இது போகவே கூடாது அப்படிங்கறதா திமுகவுடைய நிலைப்பாடு இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு போனாலே நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுத்துற மாதிரி தான் ஆயிடும், அதனால போகாதீங்க அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்லியுமே இது வந்து தாவேக்கா என்ன செய்ய போகிறதுன்னு ஒரு கேள்வி. இதுல வேற ஆகஸ்ட் 1 ராகுல் காந்தி சென்னைக்கு வராரு.
அங்கே காங்கிரஸ் தான் கர்நாடக ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்போ காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டாக இங்கேயும் ஒரு பெரிய போராட்டம் என்பது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் ராகுல் காந்தி சென்னை வர்றதுனால எப்படிலாம் வந்து அந்த ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடக்க போகுது அப்படின்றது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. அதாவது வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கு இல்லையா, வந்தே பாரத் ட்ரெயினில் போகிறது வினோதம் கிடையாது. வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து ஒருத்தருக்கு யூஸ்வலாக எல்லாத்துக்குமே சாப்பாடு சர்வ் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா மைசூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய வந்தே பாரத்தில் அப்படி தான் ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு சர்வ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னடா ஒன்று வித்தியாசமாக இருக்கான்னு பார்க்கும்போது அதில் அந்த ஒட்டுவாங்கள்ல ஃபெஃபிக்விக்கு அது ஒன்று இருந்திருக்கு போல. அதை சாப்பிட சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியல. இப்போ சாப்பிட்டுட்டு பேசக்கூடாது. அது மாதிரி எப்படி யார் அங்கே வச்சாங்கன்னு தெரியல. அந்த வடை கவரில் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த இதுக்குள்ளே இருந்திருக்கு போட்டு ஃபெவிக்விக் இதை போடுறாங்க வச்சு சாப்பிட்ற பிளேட்டில் இருக்கிற ஃபெவிக்விக் வச்சிங்கன்னு கேட்டால் யாருக்கும் பதில் இல்லை. அவர் ஒருவேளை நல்ல வேலை பார்த்தார், பார்க்காம அப்படியே சின்னதாக இருக்கும், அப்படியே வாயில போட்டுருந்தாருன்னா என்ன இருக்கும். வந்தே பாரத்லேயே இந்த கதியாங்க நார்மல் ட்ரெயினில் தான் இப்படி இருக்கணும், வந்தே பாரத்தில் போகிறாங்க. அங்கே போனால் அதில் பூச்சிலாம் எனக்கு டேரெக்டாக ஃபெவிக்விக்கே போட்டு வச்சுருக்காங்க. அடுத்த ஃப்ளைட்டில் தான் போகும்போது ஃப்ளைட்லேயும் இந்த மாதிரி தான் நடக்குது. இதில் வந்து கும்பி போகுமா அப்படின்னு அண்டியன் மாதிரி தான் அதை எடுத்துகிட்டு போனது. ஆமாம், அதனால் அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடந்தது, எங்கே தப்பு நடந்தது அப்படின்ட்டு. பேசுவாங்க. இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பற்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.